அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரி சகோதரர்களே, இன்று இந்தியாவில் பிறை தேதி 29. இன்றைக்கு மகரிபுக்கு பிறகு பிறை பார்க்க முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. சவுதியிலெல்லாம் பிறை பார்த்தாச்சு. இன்றைக்கி முஹர்ரம் மாதத்தின் முதல் தேதி ஆங்கிட்ட. அதனால் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு முஹர்ரமுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லி இருக்குது. முஹர்ரமுக்கு முக்கியத்துவம் என்ன இருக்குது? அல்லாஹ் தாலா வானங்களையும் பூமியை படைத்தானே, அன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் என்று கூறிவிட்டான், நியமித்து விட்டான். எல்லா கேலண்டரில் எது இருந்தாலும் சரி, தமிழ் கேலண்டர் இருக்கட்டும், தெலுங்கு கேலண்டர் இருக்கட்டும், எது இருந்தாலும் ஒரு வருஷத்தில் 12 மாதம் தான். நாள்கள் முன்ன பின்ன இருக்கும், தவிர மாதம் 12 தான். இந்த 12 மாதம் அல்லா தாலா நியமிச்சிருக்கானே, மிக முக்கியமான மாதங்கள் 4. ஜுல்காதா, ரம்ஜானுக்கு ஷவ்வாலுக்கு பிறகு வருதுங்களே, அதுக்கு ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதம் தொடர்ச்சியாக வருது. ஒரு மாதம் ரஜப் வருது, ஜுமாதல் உஹ்ரா, ஷாபானுக்கு மத்தியில். இது 4 மாதம் மிக மிக மதிப்பிற்குரிய மாதங்கள். இதில் நம்ம நன்மை அதிகமான விஷயம். சின்ன சின்ன தீமை இருந்தாலும் சரி, பாவம் இருந்தாலும் சரி, அதை தவிர்க்கணும். அதே போன்று நல்ல காரியங்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த மாதத்தில் முஹர்ரம் இது இஸ்லாமிய கேலண்டருடைய முதல் மாதம். இன்னி வரைக்கும், இன்றைக்கி பிறை பார்த்துட்டா நாளைக்கு, இன்னி வரைக்கும் நம்ம 1441 ஹிஜ்ரி வருஷத்தில் இருந்தோம். இன்றைக்கி பிறை பார்த்தோன்னா நாளைக்கு 1442 ஹிஜ்ரி வருஷம். அது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இது முஹர்ரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நஃபில் நோன்பு வைப்பதற்கு முஹர்ரம் மாதம் மிக சிறந்த மாதம். அந்த மாதத்தில் அதிகபட்சம் நோன்பு கூட வைக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட 10ஆம் தேதி, முஹர்ரமுடைய 10ஆம் தேதி, அதுக்கு பேர் ஆஷூரா. ஆஷூராண்ட 10வது நாள். அன்றைக்கி நோன்பு வச்சா சிறு சிறு பாவம், ஒரு வருஷத்துடைய சிறு சிறு பாவம்லாம் அல்லா தாலா மன்னித்து விடுவான் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வந்திருக்கு. ரம்ஜான் மாதத்துடைய நோன்பு ஃபர்ஸ் ஆகிறதுக்கு முன்னே முஹர்ரமுடைய 10ஆம் தேதியோடைய நோன்பு ஃபர்ஸ் செய்யப்பட்டது, முஸ்லீம்கள் மீது ஃபர்ஸ் ஆக்கப்பட்டது. ரம்ஜான் மாதம் வந்த பிறகு, நோன்பு ஃபர்ஸ் ஆன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இது ஆஷூரா நாள் இருக்கு, அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான நாள். இதனுடைய நோம்பிற்கு நஃபில் ஆகிவிட்டது. ரம்ஜானுக்கு பிறகு, ரம்ஜான் ஃபர்ஸ் ஆன பிறகு இதனுடைய நோன்பு நஃபில் நோம்பு ஆகிவிட்டது. யார் வேணுண்டா வைக்கலாம், யார் விரும்பலையோ வைக்காவிட்டால் ஒன்றும் பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா நகரத்துக்கு வந்தாங்களே, அப்போது முஹர்ரம் மாதம் 10ஆம் தேதி காலையில் பார்த்தா அங்கே யூதர்கள் நிறையா இருந்தாங்களே மதீனாவில். அங்கே அன்றைக்கி நோன்பு வச்சுருக்காங்க. அங்கே குழந்தைங்களுக்கெல்லாம் நகையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நல்ல ஆடையெல்லாம் உடுத்தி வச்சுருக்காங்க. பெருமானார் கேட்டார் யூதர்கிட்ட, என்ன இன்றைக்கி விசேஷம்? அங்கே சொன்னாங்க, இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லா தாலா இந்த ஃபிரௌன் இருக்கானே, அவனிடக்கு விடுதலை கொடுத்தான், அவன் நாசமாக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமாக அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி இந்த நாள் நோன்பு வச்சார். அதனால நம்ம கூட நோன்பு வைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அப்போண்டா உங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மகிழ்ச்சி இருந்தால் அதை விட அதிக மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்குது, முஸ்லீம்களுக்கு. அன்றைக்கி உடனே பெருமானார் மதீனாவில் சொன்னார், யாரெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டீங்களா, இனிமேல் சாப்பிடக்கூடாது, சூரியன் மறைஞ்ச பிறகு தான் சாப்பிட்ணும். நோன்பு யார் இது வரைக்கும் சாப்பிட்லையே சாப்பிடக்கூடாது, அப்படியே இருக்கணும். அப்புறம் நோன்பு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சு. அப்படியே முஸ்லீம்கள் இந்த நோன்பு வச்சு கொண்டு இருந்தாங்க, நஃபில் நோன்பு. கடைசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு ஒரு வருஷம் முன்ன சஹாபா சொன்னாங்க, பெருமானார் நீங்கள் கூறியிருக்கீங்களே யூதர்களுக்கு மாறுதலாக செய்யுங்க, அகேன்ஸ்டாக செய்யுங்க, அந்த இபாதத்தில் சில விஷயத்தில்
உதாரணமாக அங்கே வந்து முடி நெறிஞ்சிட்டா அது கலர் போட மாட்டாங்க. நீங்கள் வந்து கலர் போடுங்க, ஆனால் கருப்பு கலர் போடாதுங்க அப்படின்னு சொன்னார். யூதர்கள் வந்து காலணி அணிஞ்சு தொழ மாட்டாங்க. நீங்கள் காலணியோட தொழுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பெருமான் ரீதியா. அப்போ சாபா சொன்னாங்க, பெருமானார் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க யூதர்களுக்கு மாற்றமாக செய்யுங்கன்னு சொல்லி. ஆங்களும் 10ஆம் தேதி நாம்பளும் 10ஆம் தேதி நோன்பு வைக்கிறவங்க, ரெண்டும் ஒரே சேர சேர்ந்துட்டோமே. அப்போ பெருமானார் கூறுகிறார்கள், லைம் பகீத்துலா காபிலின் லாசுமன்ன தாசியா, அடுத்த வருஷம் நான் இருந்தால் 9ஆம் தேதி நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருந்தாங்க. ஆனால் 2வது முஹர்ரம் நாள் வருவதற்கு முன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. இந்த ஹதீஸை கொண்டு உலமா மத்தியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. சில உலமா சொல்கிறாங்க 9ஆம் தேதி தான் நோன்பு வைக்கணும், 10ஆம் தேதி வைக்கக்கூடாது, யூதரோட நம்ம போய் சேர்ந்துடுறோம். இது சில உலமாவுடைய கருத்து. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க, இது முஹர்ரம் 10ஆம் தேதி இருக்குது, அன்றைக்கி நோன்பு வைங்க, அதுக்கு முன்னே ஒரு நாள் வைங்க அல்லது அதுக்கு பிறகு ஒரு நாள் நோன்பு வைங்க. அப்போ 9, 10 அல்லது 10, 11 இப்படி வைங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை வச்சு சில உலமா கருதுகிறாங்க. ஆனால் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க உலமா, இந்த ஹதீஸ் வந்து ஸைஃபான ஹதீஸு, பலவீனமான ஹதீஸு, இது பிரகாரம் நம்ம செய்யக்கூடாது, 9ஆம் நாள் தான் நம்ம நோன்பு வைக்கணும். அப்போ முஹர்ரம் 9ஆம் தேதி நோன்பு வச்சாலும் சரி, 9, 10 வச்சாலும் சரி, 10, 11 வச்சாலும் சரி, உலமாவில் ஒரு கருத்து இப்படி கூட இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் நோன்பு வைக்கலாம், அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொண்டா ஒரு வருஷம் சின்ன பாவம் என்னென்ன செஞ்சு இருக்கோமோ அல்லாஹ் தாலா அதெல்லாம் மன்னித்து விடுவான். இவ்வளோ பெரிய நன்மை இதில் இருக்குது. அதனால் முஹர்ரம் இருக்க ரொம்ப முக்கியமான நாள், முக்கியமான மாதம். 10ஆம் முஹர்ரம் வந்து மிக முக்கியமான நாள். அப்போது இஸ்லாமிய கேலண்டர் என்ன, ஹிஜ்ரி கேலண்டர்னா என்ன? உலகத்தில் 2 கேலண்டர் நடைமுறையில் இருக்குது. அதாவது ஒன்று வந்து கிறிஸ்துவ கேலண்டர் 2020 நம்ம இருக்கக்கூடிய இது. 2வது வந்து ஹிஜ்ரி கேலண்டர் 1441, நாளைக்கு பிறை பார்த்துட்ட அன்றைக்கி 1442. இது 2ல் என்ன எப்படி இருக்குது? இந்த ஆங்கில மாதம் இருக்க இது கரெக்டாக கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. குளிர்காலம் வந்தால் ஜனவரி, டிசம்பர், நவம்பர், ஃபெப்ரவரி அது தான் வரும். ஆனால் ஹிஜ்ரி கேலண்டரில் அப்படி இல்லை. நோன்பு இப்போ வந்து கோடை காலத்தில் வந்தால் அப்புறம் வந்து குளிர் காலத்தில் வரும், மாறி மாறி வரும். அதனால் ஹிஜ்ரி தேதி இருக்குது, அது மாறி மாறி வரும், அப்படி இருக்குது. இப்போ இந்த 2020 நீங்கள் கேலண்டர் போட்டு வச்சுக்கிட்டால் சூரியன் எப்போ உதயம் ஆகுது, எப்போ மறையுது, எப்போ ஜவால் நேரம், எப்போ அசர் நேரம், இது நீங்கள் 12 வருஷம் போட்டு வச்சுக்கிட்டிங்களன்னா அது 100 வருஷத்துக்கு மாறாது, ஒரு நிமிஷம் கூட முன்பின்ன ஆகாது. ஆனால் ஹிஜ்ரி கேலண்டர் அப்படி செய்ய முடியாது, ஒரு மாதத்துக்கு தான் செய்ய முடியும். ஏண்டா தேதி மாறி மாறி வருமே, அப்படி இருக்கும். அதனால் நிறையா பேர் அதை பின்பற்றி நடக்கிறாங்க. இஸ்லாமிய நாடு, அரபு நாட்டில் கூட எல்லாமே வந்து ஆங்கிலம் தேதியை தான் பின்பற்றி நடக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் மட்டும் ஹிஜ்ரி தேதியை பின்பற்றி நடக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு சுமார் 11 நாள், 10 நாள் வித்தியாசம் வரும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃபில் கூறுகிறான், இவர்கள் உங்களை கேட்குறாங்க, இந்த குகையில் போய் இங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்களே, அங்கே போய் மறைஞ்சிட்டாங்களே, எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்கள் சொல்லுங்க. 300 வருஷம் ஆச்சு, அதிகபட்சம் 9 வருஷம். அதாவது நீங்கள் சூரியனுடைய கணக்கு போட்டிங்களன்னா 300 வருஷம், சந்திரனுடைய கணக்கு போட்டிங்களன்னா 309 வருஷம் அப்படின்னு சொல்லி 309 வருஷம் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்லியிருக்கான். ஹிஜ்ரி கேலண்டர் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எதனால் ஆரம்பிக்கப்பட்டது? உமர் ரஸியல்லாஹு தஆலா கலீஃபாவாக இருந்தார். அவர் கவர்னருக்கெல்லாம் லெட்டர் எழுதுவார். அந்த கவர்னரில் அவருடைய லெட்டர் பத்திரமாக வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் தேவைப்படும் போது அது பார்ப்பாங்க. பார்த்தா ஒன்றும் விளங்கலை,
இது முன் லெட்டர் எது பின் லெட்டர் எது ஒன்றுமே விளங்காத இருந்துச்சு. அப்போ அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சாபி கூஃபா நாட்டில் இருந்தார். அவர் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எழுதினார், அமீருல் முஃமினீன் நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க, ஒன்றும் புரியல, முதல் லெட்டர் எது பின் லெட்டர் எது, அதில் நம்பர் எல்லாம் ஒன்றும் போட்டு இருக்காது, இது செய் இது செய்யாது, இது செய் இது செய்யாது, அப்படித்தான் இருக்கும் ஏதாச்சும், ஒன்றுமே புரியலைங்களே, அதனால நம்மள்தான் எங்கள் ஒரு கேலண்டர் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி எழுதினார். அப்போ என்ன ஆச்சு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், மிக முக்கியமான செய்தி. சாபாலையெல்லாம் கூட்டி ஆலோசனை செஞ்சார். சாபா சில பேர் சொன்னாங்க, நம்முடைய கேலண்டர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களே அன்னைக்குலேருந்து ஆரம்பிப்போம், அது ரபியுல் அவல் மாதம், அன்னைக்குலேருந்து ஆரம்பிப்போம். சிலர் சொன்னாங்க, இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாரே அன்னைக்குலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். 2 கருத்து. 3வது கருத்து அலி ரலியல்லாஹு தஆலா, அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்து, இஸ்லாத்தினுடைய வரலாறில் ஹிஜ்ரத்துடைய மாதம், ஹிஜ்ரத்துடைய வருஷம் மிக முக்கியமான வருஷம். இந்த வருஷத்தில் தான் ஹிஜ்ராவுடைய சம்பவத்துக்கு பிறகு தான் இஸ்லாமுக்கு ஒரு முன்னேற்றம் காணப்பட்டது. அதனால ஹிஜ்ரி கேலண்டர் நம்ம ஆரம்பிப்போம் இல்லாமல் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்ச மாதம் ரபியுல் அவல். ஆனால் அரபு நாட்டில் வருஷத்தோடைய ஆரம்பம் முஹர்ரம், அதனால முஹர்ரம் இல்லைன்னு ஆரம்பிக்கிறோம் நம்ம இந்த வருஷம். ஒரு வருஷமாக முஹர்ரம் 1ஆம் தேதி வருஷம் மாறி போகுது. இதுக்கு முன்னே அரபு நாட்டில் எப்படி இருந்துச்சுண்டா, தேதிக்கு அந்த யானை உடைய சம்பவம் இருக்குங்களே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அதை பற்றி பேசுவாங்க. அந்த யானை சம்பவத்துக்கு 3 வருஷம் முன்னே இப்படி ஆச்சுங்க, அந்த யானை சம்பவத்துக்கு 5 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஆச்சுங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. தவிர அவங்கக்கிட்ட தேதி கிடையாது, மாதம் கிடையாது, வருஷம் ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் தேதி ஆச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. இது முஹர்ரமுடைய ஹிஜ்ரி கேலண்டருடைய வரலாறு. இது எப்படி ஆரம்பித்தாச்சு, தேவை என்ன ஏற்பட்டாச்சுன்னு சொல்லி இது பற்றி பேசியாச்சு. அதுக்கு பிறகு 2வது கவனிக்க வேண்டியது விஷயம் என்ன சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரனார். இது முஹர்ரமுடைய 10ஆம் தேதி கர்பலால ஷஹீத் செய்யப்பட்டார். கர்பலால ஷஹீத் செய்யப்பட்டார். அந்த விரோதிகளை அவரை கொன்றாங்க. அதனால இது துக்க நாடுன்னு சொல்லி ஜனங்க இது துக்க நாளாக கொண்டாடுறாங்க. இது ஹராம், இது மகிழ்ச்சியான நாள், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு விடுதலை கிடைச்ச நாள். எத்தனோ சம்பவம் இதில் ஏற்படுச்சு. எல்லா ஹதீஸை பார்த்து நிறைய ஹதீஸ் ஸைஃபான ஹதீஸ் கூட இருக்குது, சஹீஹான ஹதீஸ் கூட இருக்குது. அதில் எப்படி இருக்குன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க, முஹர்ரம் 10ஆம் தேதி அல்லாஹ் தஆலா வானத்தை படித்தான், பூமியை படித்தான். அதுக்கு பிறகு தான் கேலண்டர் கூட வந்துச்சு. அது பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதத்தில் தான் உலகத்தில் அனுப்பப்பட்டார். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா அவருக்கு தௌபா ஏற்றுக்கொண்டான். இந்த மாதத்தில் தான் கியாமத் நிறையா செய்தி இந்த மாதிரி சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு விடுதலை கிடச்சி, அது சஹீஹான ஹதீஸ். பாக்கி ஹதீஸ் எல்லாம் சில ஹதீஸ் ஸைஃபான ஹதீஸ், சில சஹீஹான ஹதீஸ்கள். அப்போ முஸ்லீம்களில் கூட நிறையா பேர் முஹர்ரம் மாதம் ஒரு சூன்யமான மாதம், இது நல்ல மாதம் இல்லை, இது நல்ல மாதம் இல்லை. முஹர்ரமும் சஃபர், கல்யாணம் செய்ய மாட்டாங்க, வேலை ஏதாச்சும் புதிய வேலை ஆரம்பிக்க மாட்டாங்க, கட்ட வேண்டிய இதாக இருக்குது, அந்த வேலை ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் செய்வாங்க. நம்ம அதெல்லாம் பிதத்து ஹராம், அதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய எல்லா மாதம் பரக்கத்தான மாதம், நல்ல மாதம், அதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஷியா என்ன செய்வாங்கன்னா, முஹர்ரம் 1ஆம் தேதி வந்தால் கருப்பு ஆடை உடுத்துவாங்க. அது ஆஃபீஸ்க்கெல்லாம் போனோன்னா அந்த பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் அதில் ஏதாச்சும் ஒரு துண்டு, கருப்பு துண்டு மாட்டிக்குவாங்க தோளில். இது நம்ம துக்க மாதம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஹராம், செய்யக்கூடாது. அதே போன்று ஷியா முஹர்ரம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வரலாறு ஓதி அழுவாங்க. அதை பற்றி
அடிச்சுக்குவாங்க, ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொண்டு இருப்பாங்க. கல்யாணம் வைக்க மாட்டாங்க. கல்யாணம் வச்சா இதாகும். மனைவி கிட்ட நெருங்க மாட்டாங்க. இந்த நாள் முஹர்ரம் நாள், அப்புறம் சஃபர் 13ஆம் தேதி வரைக்கும் 43 நாள் வரைக்கும் மனைவி விட்டு போகக்கூட மாட்டாங்க. நகை போட மாட்டாங்க, நல்ல துணியோட அணிய மாட்டாங்க. இதெல்லாம் ஹராமு. இஸ்லாத்தில் ஒன்றும் இல்லைங்களே. கூடமான வரைக்கும் நம்ம முஹர்ரம் மாதத்தில் நல்ல காரியம்லாம் செய்யணும். கல்யாணம் எல்லாம் வைக்கணும் முஹர்ரம் மாதத்தில். ஆயிஷா நாயகி கூறுகிறாங்க, இஸ்லாத்துக்கு முன்னே ஷவ்வால் மாதத்தில் கல்யாணம் வைக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. இது நல்ல மாதம் இல்லை, யாராச்சும் கல்யாணம் வச்சு அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கல்யாணம் இந்த ஷவ்வால் மாதத்தில் தான் ஆச்சு. எவ்வளோ பிரித்தமான முகப்பத்தாக இருக்கோம் நம்ம. ஆயிஷா நாயகி கூறுகிறாங்க, என் குடும்பத்தில் யாருக்கும் கல்யாணம் செய்யணும் முஹர்ரம் இது ஷவ்வால் மாதத்தில் தான் செய்வேன். அந்த மாதிரி நம்ம கூட இப்படித்தான் நினைக்கணும். இந்த முஹர்ரம் மாதத்தில் கல்யாணம் வைக்கணும் அவசியமாக அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செய்யணும். முஹர்ரம் 1லேருந்து சஃபர் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி செய்வாங்க. இதெல்லாம் மிக தவிர செய்யக்கூடாது. அதே போன்று இந்த ஷியா இருக்காங்களே, ஒரு காலத்தில் இந்த சன்னி முஸ்லீம்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு அங்கே ஆட்சி ஆங்கள்து, ஆனால் அதிகாரம் இந்த ஷியா மக்கள்து. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. 2232 ஆண்டு நினைக்கிறேன். அந்த மாதத்தில் எல்லா தெருவில் கருப்பு துணி மாட்டி அதில் எழுதினாங்க, லானத்துல்லாஹி அலா அபி பக்கரின் உமர், அல்லாவுடைய சபி உண்டாவதாக அபூபக்கர் மீதும் உமர் மீதும் அப்படின்னு சொல்லாங்க. கதுவுக்கு எல்லாம் சன்னி முஸ்லீம்கள் கது வாசற்படியெல்லாம் கருப்பு துணி மாட்டணும் அப்படிலாம் செஞ்சாங்க. அதிகாரம் ஆங்கள்து, ஆட்சி இந்த முஸ்லீம்களது, சன்னி முஸ்லீம்களது. அப்படிலாம் அட்டகாசம் ஆச்சு ஒரு காலத்தில். இப்போ இந்த ஷியா தெருவில் போனீங்களன்னா அந்த மாதிரி கருப்பு கொடி ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க. அது எழுத மாட்டாங்க, அபூபக்கர் உமர் மீது சபி உண்டாவதான்னு சொல்லி. ஆனால் கருப்பு கொடி மாட்டுவாங்க. நவுசுபில்லா. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, பெரிய பாவம். இதெல்லாம் எது செஞ்சாலும் பெரிய பாவம். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கூடமான வரைக்கும் நம்ம அதிகபட்சம் நன்மை செய்ய வேண்டியதாக இருக்குது. சதகா, கைராத்து, தொழுகை, நஃபில் தொழுகை, திலாவத்துல் குரான், இதெல்லாம் நம்ம நல்ல காரியம் செய்யணும். வீடு கட்டணுமா இந்த மாதத்தில் ஆரம்பிக்கணும். கல்யாணம் செய்யணுமா முயற்சி செஞ்சு மாதத்தில் கல்யாணம் வச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம உண்மையிலே கிதாபை சுன்ன பின்பற்றி நடக்கக்கூடிய மக்கள் ஆகுவாங்க. அதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதே போன்று நம்ம ஷியா இருக்கிற இடத்துல பார்ப்போம். அன்றைக்கி 10ஆம் முஹர்ரம் தேதி என்ன செய்வாங்க, நெருப்பு பெரிய பெரிய இதெல்லாம் கழிவெல்லாம் வச்சு கோழிலாம் வச்சு கொளுத்துவாங்க. அது பிறகு ஒருத்தன் அதில் ஏறுவான். இந்த பக்கம் போவான், அந்த பக்கம் வருவான். அந்த நெருப்பை ஒன்றும் செய்யாது. இந்த கெமிக்கல் பூசிக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க. குளிச்சுட்டு அவங்கள ஒரு 4 நிமிஷம் போக சொல்லுங்க, நெருப்பில் போக மாட்டாங்க, இதெல்லாம் செய்வாங்க. அதே போன்று ஷியா 10ஆம் தேதி அந்த புலி வேஷம் போடுவாங்க. அதை தெருவிலெல்லாம் அந்த மாதிரி போடுவாங்க, ஒன்று அடிச்சுக்குவாங்க, இந்த மாதிரி செய்வாங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஹராமான காரியம். இது எல்லாம் ஷியா செய்வாங்க. இந்த சன்னி முஸ்லீம்களாம் அவங்கள பார்த்து இன்னும் பல பழக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. அது நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதத்தில் இந்த மாதிரி முஹர்ரம் பற்றி நிறையா விஷயம் இருக்குது. ஹதீஸில் சில விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த வரக்கூடிய வருஷத்தில் அதிகமாக நம்மளுக்கும் நன்மைகள் செய்வதற்கு, பாவத்தை விட்டு விலகுவதற்கு தௌஃபீக் அளிப்பானாக. இப்போ புதிய வருஷம்தான், அவங்களுக்கு நம்ம எல்லாம் வாழ்த்து கூறலாமா? புதிய வருஷம் உங்களுக்கு வாழ்த்து, புதிய வருஷம் வாழ்த்து தேவையில்லைங்களே. சாபா சொல்லலை, இந்த மாதிரி தாபீன்னு சொல்லலை, யாருமே சொல்லலை. புதிய வருஷம் ஆச்சுங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நவுசுபில்லா. நம்ம அல்லாஹ்கிட்ட துவா கேட்கலாம். அல்லாஹ் இந்த வருஷத்தில் எவ்வளோ நன்மை செஞ்சனோ, வரக்கூடிய வருஷத்தில் அதை விட அதிகமாக நன்மை செய்வதற்கு எனக்கு அல்லாஹ் நீ லேசாக்கு, தௌஃபீக் கொடு. இந்த மாதிரி அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம்.
அல்லாஹ்கிட்ட நம்ம துவா செய்யலாமே தவிர ஒன்றுக்கு ஒன்று வாழ்த்து கூறுவது இது கூடாது. இன்றைக்கி பிறை பார்த்தாலும் சரி, பார்க்க விட்டாலும் சரி, எத்தனோ பேர் வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது வரக்கூடிய மாதம் உங்களுக்கு, வரக்கூடிய வருஷம், புதிய வருஷம் உங்களுக்கு முபாரக்கு. இதெல்லாம் தவறு, செய்யக்கூடாது. சஹாபா தாபீன்லாம் செய்யாத காரியம் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் அளிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.